ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மு செல்லா யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி ப்ளவுஸ் எடுத்த வீடியோ பார்த்தாச்சு, பட்டு சாரி எடுத்த வீடியோவும் பார்த்தாச்சு. பட் எது கான்ட்ராஸ்டாக போடலாமா இல்லை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாமாங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்புறம் நம்மளோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரானது வீடியோஸ் எல்லாம் அதுலேயும் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு எல்லாத்தோட பையிங் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதுவுமே அன்பாக்சிங் வீடியோ எல்லாம் பார்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் எதுக்கெல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் மகம் ஒர்க், அதாவது ஆரி ஒர்க்கு, ஃபுல்லி நெட்டட் ஸ்லீவில் ஹெவி ஒர்க்கு தான் இது. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம்ம சூப்பரான, இந்த ரேட்டுக்கு நானே சொன்னேன் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம அதாவது மேக் பண்ணி வாங்கினோம்னா ஒரு 3,000 to 4,000 ஆகும். பட்டு பிலோ 1,000க்குள்ளேயே இவ்வளோ அழகான ஒர்க்கோட ஹேங்கிங், ஸ்லீவ்க்கெல்லாம் ஹேங்கிங்கோட வருதுன்னு சொன்னேன் இல்லையா. இதை நான் எதுக்காக வாங்கினேங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஆல்ரெடி அந்த சாரியும் நம்ம மீஷோவில் எடுத்தது தான். இது மீஷோவில் எடுத்த ஒரு டிஷ்யூ பனாரசி சில்க் தான். இதுக்கு இந்த ப்ளவுஸை மேட்ச் பண்ணேன். செம்ம சூப்பரான மேட்சிங்காக இருக்குது பாருங்க. ப்ளூக்கு ப்ளூ. இதோட இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெட்டட் ஸ்லீவ் ஃபுல் கிராண்டாக இருக்கும். இதோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இருக்கும். செம்ம மேட்சிங்காக இருக்குது. மிக்ஸ் மேட்சே இல்லை, மேட்சிங்காகவே இருக்குது. சரி, இப்போ எந்த சாரிக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கலாமா? இந்த சாரிக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். இது ப்ளூ, இது வைலட். பட் இதில் இந்த ப்ளூ ஷேட் இருக்குது, இருந்தாலும் பார்டர் கலர் போட்டா சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்டா மேட்ச் பண்ணதே செம்ம சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் இந்த வெல்வெட் பிளவுஸ். நான் தான் சொல்லுவேன், வாவ், குவாலிட்டி வைஸ் கலர் வைஸ் செம்ம சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா இந்த சாரியை புக் பண்ணிட்டு அதுக்கு மேட்சிங்காக தான் இந்த பிளவுஸை புக் பண்ணேன். பட்டு பிளவுஸ் நான் தான் சொல்லுவேன், இமேஜில் இருக்கிறத விடவும் செம்ம சூப்பராக வந்ததுன்னா அது இதுன்னு சொல்லலாம். நான் ஏன் பொழுதுனிக்கு சொல்கிறேன் இல்லையா, இமேஜில் இருக்கிற மாதிரின்னு இந்த சாரி வச்சு தான் சொல்லுவேன். நம்ம இமேஜில் பார்த்ததுக்கும் வந்ததுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 30% கூட ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காது இந்த சாரிக்கு தான். நான் ஆக்சுவலாக அவங்க இமேஜில் காட்டினதையும் அப்புறம் இந்த ப்ளவுஸையும் எப்படி நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணினேங்கிறதையும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சாரியில் வைலட் கலர் இருக்கா, பார்டர்லேயும் இருக்குது, பல்லுலேயும் இருக்குது. சரி, இது போட்டோம்னா செம்ம கிராண்டாக சூப்பராக இருக்கும், நல்லா ரிச் லுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணேன். பட் வந்தது செம்ம மொக்க பீஸாக வந்தது. அதனால் வெல்வெட் ப்ளவுஸை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒர்க்கு ப்ளவுஸ் பீஸ் மெட்டீரியல் தான். எல்லாமே இதில் மெட்டீரியல் தான் வந்திருக்கும். ஒரே ஒரு வெல்வெட் ப்ளவுஸு. இது அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு 80 to 85 சென்டிமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஃபுல்லி சீக்வன்ஸு, எம்ப்ராய்டரி ஒர்க்கு, நல்லா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணுறது அன்னைக்கு ஒரு 2-3 பார்சல் வந்தது. அதில் இந்த ஸ்பேஸலுக்கு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ப்ளவுஸை எடுத்ததுக்கப்புறம் இந்த சாரீ புக் பண்ணேன். நல்ல ஒரு வைலட், டார்க் வைலட்டில் ஒரு ஸ்பேஸலுக்கு. இது நல்ல செம்ம கான்ட்ராஸ்ட்டு. அந்த மஸ்டர்டு கலருக்கும் இந்த வைலட்டுக்கும் செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறம் இது கூடவே இன்னொரு சேலை, அது விசித்ரா சில்கில் ஒரு சாரீ எடுத்தேன். அது ஒரு ராமர் கிரீன் மாதிரி வரும். ஆக்சுவலாக இதுதான் நல்ல கான்ட்ராஸ்டாக இருக்கா. இதில் அந்த கிரீன் ஷேடு வர்றதுனால இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த வைலட் தான் பிடிச்சது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அதாவது கிரீன் பிடிச்சதா இல்லை அந்த வைலட் பிடிச்சதா இந்த எல்லோ கலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த எல்லோவை வச்சு நான் இந்த ஜரி அந்த வெப்சைட்டில் பார்த்த மாதிரியே ஒரு சாரீ ஒன்று புக் பண்ணி மொக்க வாங்கினேன்னு சொன்னேன்ல, அதுக்கும் சரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பார்க்கலாமான்னு பார்த்தேன். அதுக்கு செட் ஆகலை. பட் நான் இந்த சாரிக்காக வேற ஒரு ப்ளவுஸை புக் பண்ணி வச்சுருந்தேன். அது ஃபுல்லி ஹெவி மக்கம் ஒர்க்குன்னா, அதாவது ஆரி தான் ஆந்திரா சைடில் மக்கம் ஒர்க்குன்னு சொல்கிறது. அங்கே தான் பயங்கர ஹெவியான டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அவங்க தான். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இதோட எல்லாத்தோட பையிங் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோலையெல்லாம் பார்க்கலனாலும் போய் பார்த்துக்கோங்க. அதுலேயும் நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதுலேயும் கொடுக்குறேன் உங்களுக்காக. நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸுக்கு நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். பட் எல்லோ ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒர்க் பண்ணி போடுறப்போ நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக இது பண்ணி ஸ்டிச் பண்ணி போடுறப்போ கரெக்டாக தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு ஒர்க்கு ஹைலைட் பண்ணிடுறங்காட்டி அந்த எல்லோ அவ்வளோவா தெரியாது. அந்த ஜரி சாரீ இருக்கு இல்லையா, அதுக்கு மேட்ச் பண்ணேன்.
பட்டு நல்லாவே மேட்ச் ஆச்சு, ஒரு 90% மேட்ச் ஆச்சு அந்த எல்லோக்கு இந்த எல்லோ. பட் எனக்கு அந்த சாரி வந்து என்ன சாட்டிஸ்ஃபைட் பண்ணலையா, அதனால நான் பிளவுஸை மட்டும் வச்சுக்கிட்டேன். சரி வேற ஏதாச்சும் இந்த பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி சாரி எடுத்துக்கலாம். எல்லாரும் சாரி எடுத்துட்டு பிளவுஸ் எடுப்பாங்க, நாங்க வந்து பிளவுஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேட்சா சாரி தேடுவோம், அந்த மாதிரி ஆளுங்க. இது பாருங்க, நான் பக்கத்திலேயே வச்சும் காட்டுவேன், நல்ல மேட்ச் ஆகுது. இந்த கிளாத்துக்கு வந்து இது எல்லோ ரொம்ப அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஒர்க்கு வர்றங்காட்டி உங்களுக்கு ஒரு அளவுக்கு காமிக்கும். லைனிங் வச்சு ஸ்டிச் பண்றப்ப கரெக்டா வந்துடும். பட் சாரி வந்து மொக்கன்னு சொன்னா எனக்கு பிடிக்கல, பட் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருந்தா பிடிக்கும்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணல, அவ்வளவுதான். பட் பிளவுஸ் வந்து செம்ம சூப்பர். உங்களுக்கு இது வந்து ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னப்பா இது பிளவுஸ் அன்பாக்சிங் வீடியோவும் போட்டாச்சு, சாரி அன்பாக்சிங் வீடியோவும் போட்டாச்சு, ஒரு பிளவுஸ் வச்சு எவ்வளவுதான் வீடியோ போடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஐடியாக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் இந்த பிளவுஸும் நீங்க லாஸ்ட் வீடியோல பாத்திருப்பீங்க, அப்ப வந்தது அந்த அன்பாக்ஸ் சாரி செம்ம சூப்பரா, என்ன சொல்றது 99.9% மேட்சிங் ஆகிற மாதிரி அந்த சாரி இருந்தது. ஆக்சுவலா அது வந்து ஜோதிகா இன்ஸ்பயர்டு சாரி மாதிரியே இருக்கும், பட் ஃபுல்லி த்ரெட் ஒர்க்ல எம்ப்ராய்டரி கொடுத்துருப்பாங்க, அதனால கிட்டத்தட்ட அதே பிங்க் கலரு சரின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். இந்த பிளவுஸ் மேட்ச் ஆச்சா. அப்புறம் இந்த வெல்வெட் பிளவுஸுக்கு இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நான் சாரி வந்ததுன்னு சொன்னல, இந்த சாரியும் வந்தது. இதோட அன்பாக்சிங் வீடியோலாம் அடுத்த வீடியோல நான் போடுறேன். இதுதான் ஆக்சுவலா நான் அக்ஷய திருதிக்காக ஸ்டிச் பண்ணி வேர் பண்ண போறேன். பட் நான் வந்து ரன்னிங்லயே அந்த சாரியில வர பிளவுஸே ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த இது வந்து வீடியோக்கு நல்லா கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் நேர்ல பாக்குறப்போ கலர் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்குது. அது இல்லாம இது சில்க் சாரிங்கனால அந்த எம்ப்ராய்டரி கொஞ்சம் எடுப்பா தெரியல. அப்புறம் இந்த பார்டர் வந்து பிங்க், இதையும் வச்சு பார்த்தா செம்ம சூப்பரா இருந்தது, நல்லா மேட்சிங்கா கான்ட்ராஸ்டா இருந்தது. அப்புறம் இன்னொரு பிங்க்கும் எடுத்தேன் இல்லையா, அந்த பிளவுஸை தேடிட்டு இருக்கிறேங்க, எங்க இருக்குன்னு தெரியல. எந்த பேக்குக்குள்ள வச்சேன், எந்த பீரோல வச்சேன், எந்த மூட்டைக்குள்ள வச்சேன்னு தெரியல, தேடிட்டு இருக்கிறேன். அவசரத்துக்கு வீடியோ எடுக்கிறப்ப தேடுனே கிடைக்கல. அதுவும் மேட்ச் ஆகும் கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த சாரி. இந்த சாரியும் இன்னும் அன்பாக்ஸ் பண்ண வீடியோ போடல, பட் நான் வந்து நீங்க பாத்திருப்பீங்க கெட் ரெடி வித் மீ தமிழ் புத்தாண்டுக்காக இந்த சாரியை அவசரமா கட்டினேன். ஆக்சுவலா பிளவுஸ் வெட்டல, ஓரம் அடிக்கல. சரி இந்த வெல்வெட் பிளவுஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சா சரின்னு சொல்லிட்டு வேர் பண்ணிட்டேன். பட் இந்த சாரிக்காக தான் நான் வெல்வெட் பிளவுஸ் மேட்ச் பண்ணலான்ட்டு எடுத்தேன், பட் அது வந்து கொஞ்சம் ரெட்டிஷா வந்தது. அப்புறம் அதுக்கு பிளவுஸ் எதுவும் செட் ஆகல, அதோட பிளவுஸே நான் ரன்னிங்லயே ஸ்டிச் பண்ணிக்கலான் இருக்கிறேன். இதெல்லாம் அஃபோர்டபுள் ரேட்ல எடுத்த சாரீஸுங்க. அடுத்த வீடியோ இதுதான், கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. எதுனாலும் கமெண்ட்ல கேளுங்க, ஓகேவா? அப்புறம் இந்த நம்ம ஸ்பேஸ் சில்க் எடுத்தோம்ல, அதுக்கும் இது ஒரு சில செல்லர் கிட்ட இந்த கலர்ல பிளவுஸ் போட்ட மாதிரி மாடல் போட்டிருப்பாங்களா, சரி அதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதெல்லாம் கொஞ்சம் ரெட் ஷேட் அடிக்கிறதுனால நல்லா மேட்சிங்கா இருந்தது. நம்மளது வந்து கொஞ்சம் நல்லா ராமர் கிரீன் ஷேடு அடிக்கிறதுனால ஒரு மாதிரியா இருந்தது. பட் நம்ம எப்படி இருந்தாலும் வேர் பண்ணி பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம். அப்புறம் இந்த எம்ப்ராய்டரி பிளவுஸும் எடுத்தேன் இல்லையா, அதை வந்து இந்த சாஃப்ட் சில்க் எடுத்தேன் இல்லையா, பிங்க் கலரு, ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல, அதுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தேன், செம்ம சூப்பரா இருந்தது. அப்புறம் இந்த சாரி ஆல்ரெடி இது சாரியா எடுத்து அன்பாக்ஸ் பண்ண வீடியோவும் காணோம், எங்க போச்சுன்னே தெரியல, எப்படி டெலீட் பண்ணிட்டுனா என்னன்னு. பட் அதுக்குள்ள நான் சுடிதாராவே ஸ்டிச் பண்ணி போட்டுட்டேன். இதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் எம்ப்ராய்டரி பிளவுஸ் செம்ம சூப்பரா மேட்ச் ஆச்சு. பட் நான் அந்த சுடிதாரா கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா இந்த நெக் டிசைன் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற நெக் டிசைன் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பரா இருந்தது, அழகா இருந்தது, நல்லா இருக்குல்ல? சரி, இது இந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறதையும் நான் அடுத்த வீடியோல உங்களுக்காக வீடியோ போடுறேன். இதை வந்து அவசரமா ஸ்டிச் பண்ணி போட்டங்காட்டி நான் வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் இன்னொரு டைம் ட்ரை பண்றப்ப உங்களுக்காக அப்லோட் பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைச்சதா, இல்ல வேற ஏதாச்சும் டவுட்டா இருந்ததுனாலும் கமெண்ட்ல கேளுங்க, ஓகேவா? எந்த லிங்கா இருந்தாலும் எந்த டவுட்டா இருந்தாலும், நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேக்குறீங்க. ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா give me a thumbs up. Okay, bye. Next வீடியோல மீட் பண்ணிடலாம். Take care.